வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 17/11/1999 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் பிறந்து பார்த்தீங்கன்னா 26 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது புதன்கிழமை, அதாவது வளர்பிற நவமி தேதியில் பிறந்திருப்பீங்க. சதய நட்சத்திர கும்பராசி, ராகுவோட சாரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு யார் சந்திராசிரமமாக அமைவா அப்படின்னா கன்னிராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு. கோ ஷா சி ஷு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திர கும்பராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிரை நட்சத்திர மிதன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அதே திருவாதிரை நட்சத்திர மிதன ராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு. அப்படின்னா ராகுவோட சாரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுவே பார்த்தீங்கன்னா யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்படின்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தால் உங்களுக்கு துல்லிய பலன் நல்ல லாபத்தோடையே நீங்கள் தொழில் நடத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அந்த அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு அதை நான் சொல்லியே சொன்னேன். பிறக்கும்போது சதய நட்சத்திர கும்பராசிங்கிறதுனால அது சனியோட வீடு, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதும் ராசியும் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா உங்களை இன்னும் மறுபடி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உட்காந்துருக்குறாங்க. பிறக்கும்போது ராகுவோட சாரமானதுனால அடுத்து வந்த தசாபுத்தி குரு தசை 16 வருஷமும் சனி தசை 19 வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு சில பேத்துக்கு குரு தசையே நடந்துட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்படி குருதசையே நடந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு கடக லக்கணம், சிம்ம லக்கணம் பாதிக்கப்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம், மொத்தம் இந்த 4 லக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும், குடும்பத்தில் சங்கடத்தை கொண்டு வரும், பிரிவை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கடன், நோய், அப்பா அம்மா வாங்கி வச்சதுக்கு நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இழுத்து கொண்டு நிறுத்திடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில சமயத்தில் நம்ம ரத்த உறவுகளுக்கு மரணம் வரைக்கும் எடுத்துக்கொண்டே நிறுத்தலாம், இல்லைன்னா விபத்துகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுவே கோச்சாரப்படி எனக்கு சுபபலன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த தொழில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம். ஊருக்கு உழைக்கிறவன்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கட்டணம் சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறது, வண்டி வாகனத்தில் விபத்து இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போயே ஓடிட்டுருக்கு. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இரத்த குறைபாடு பிரச்சனை வருங்க. மனைவி கொஞ்சம் நோயாளித்தன்மைக்கு சொந்தக்காரங்களாகவும், அழகுக்கு சொந்தக்காரி மனைவியாகவும், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி மனைவியாகவும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தையால் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை, வலதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புலேயும் இருக்குது. ஒற்றை தலைவலி பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. இதனால் கண்ணாடி போட சூழ்நிலை ஏற்படலாங்க. சரிங்களா? நீங்கள் பேராசைக்கு சொந்தக்காரன், ஆசைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழ முடியாதுங்க. பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். முதுகு தண்டுவிட பிரச்சனை உங்களுக்கு வருங்க. ஷோல்ட்ரு சம்மந்தப்பட்ட பெயினையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. அழகுக்கு சொந்தக்காரி தான், நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரி தான். உங்களுக்கும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை, தலை குழந்த பையனாலையும் பிரயோஜனம் இல்லை. சில சமயம் ஒற்றை தலைவலி பிரச்சனையினால் நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இதுவே எனக்கு கோச்சாரப்படி ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரையிலேருந்து உங்களுக்கு சுபபலன் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகத்தை வர சித்திரை வரைக்கும் கொடுக்குதுங்க. வண்டி வாகனத்தில் விபத்தையும் கொடுக்குது. கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 சார்ஜ் பண்ணுறேங்க. ஜாதகம் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1500 வாஸ்து பார்க்குறதுக்கு 2000 ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.